யாகத்தில் பிறந்த பெண் குழந்தையை பார்த்த மலையத்துவச மன்னன், அரசால ஆண் குழந்தை இல்லையே, உலக நியதிக்கு அப்பாற்பட்டு 3 தனங்களுடன் பெண் குழந்தை பிறந்துள்ளதே என அழுதார். அசரீரி, நின் திருமகளுக்கு மைந்தன் போல் சடங்கனைத்தும் வாளாது செய்து அங்கையர் கண்ணி என பெயர் சூட்டுவாய். இப்பொன்னானைக்கு தன் இறைவன் வரும்போது 3ஆம் தனம் மறையும் என ஒலித்தது. மன்னன் போர்க்கலைகள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து வீரமங்கையாக வளர்த்து விண்ணுலகம் சென்றார். 8 திசையும் வென்று பேரரசியானாள். இறுதியில் கைலாயம் மீது போர் தொடுத்து சென்றாள். அம்பாளின் பராக்கிரமத்தைக் கண்டு நந்திதேவர் தவத்தை பாதியில் விட்டு ஓடி சென்று, ஈசனே, யாராலும் சமாளிக்க முடியாத பெண் ஆக்ரோஷத்தோடு வந்துள்ளார் என்றவுடன் ஈசன் வந்து பார்த்த தருணம் 3ஆம் தனம் மறைந்தது. அதுவரை வீரத்தை மட்டும் வெளிகாட்டிய மீனாட்சி நாணத்தோடு ஈசனை வணங்கினாள். ஈசன், தாடகை மதுரையம்பதி செல், பூத கணங்கள் புடைசூழ வந்து உன்னை திருமணம் செய்கிறேன் என்றார்.